எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு எத பத்தி நம்ம பேச போறோம்னா, இந்தியா வெர்சஸ் மால்தீவ்ஸ். எதுக்கு இந்தியாக்கு நம்மளுக்கு எதுக்கு அவ்வளோ பெரிய கோவம் மால்தீவ்ஸ் மேல? என்னதான் நடந்துச்சு மால்தீவ்ஸுக்கும் நம்மளுக்கும்? இந்த பிரச்சனை எல்லாம் ஓடி நிக்குது ஆல்மோஸ்ட் எல்லாம் ட்விட்டர்ல தான். அவன் ஒண்ணு சொல்றான், இங்கிருந்து ஒண்ணு சொல்றாங்க, அப்படி இப்படி இப்படி இப்படின்னு கடைசியில அவங்களே வாய விட்டுட்டு அவங்களே கெடுத்துக்கினாங்க அவங்களோட டூரிசம் அது இல்லாம. ஏன்னா மால்தீவ்ஸ் மோஸ்ட் இது நம்பி இருக்கிறதே அவங்களோட எக்கனாமியே நம்பி இருக்கிறது டூரிசம்ல தான். ஏன்னா டூரிசம்ல அதிகமா போற ஒரு கண்ட்ரினா அது நம்ம தான். இந்தியா தான் அதிகமான டூரிஸ்ட் மால்தீவ்ஸுக்கு போறது. இப்ப பிரச்சனை எங்கிருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, நம்ம பாரத பிரதமர் மோடி அவங்க ஜான்வரி 5ஆம் தேதி லக்ஷ்வதீப் போயிருக்காங்க. லக்ஷ்வதீப்புக்கு போய் அங்க ஒரு நாள் தங்கி அப்படியே போட்டோஸ் எல்லாம் எடுத்து பீச்சஸ்ல எல்லாம் போட்டோ எடுத்து அது ட்விட்டர்ல அப்லோட் பண்ணாங்க. இவங்க யோசிக்கிறாங்க, ஆமா இவரு ஏன் அங்க போனாரு? தப்பு 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 தப்பு. நீங்க லக்ஷ்வதீப்பை ப்ரமோட் பண்ண போயிருக்கீங்க. இப்படி பண்ணா எங்களோட டூரிசம் எல்லாம் பாதிக்கும். ஏ நோ 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 அப்படின்னு அவங்க நினைச்சு கிட்டத்தட்ட ஒரு 3 பேர் இந்த சோஷியல் மீடியால நிறைய வன்மத்தை கக்குற ஒரு இது நடந்துச்சு. யாருன்னா ஒரு 3 டெபுட்டி மினிஸ்டர்ஸ், மால்தீவ்ஸோட 3 டெபுட்டி மினிஸ்டர்ஸ் யாருன்னா மரியம் ஷவுனா, மால்சா ஷெரீப் அண்ட் மசூம் மஜீத். இவங்க 3 பேர் தான் இந்தியா பத்தி ஏதோ தப்பு தப்பா பேசியிருக்காங்க. இன்க்ளூடிங் நம்ம பிஎம்ஆ கூட அவங்க கிளவுன், ஜோக்கர், பப்பேட் ஆஃப் இஸ்ரேல் அந்த மாதிரி எல்லாம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருந்தாங்க ட்விட்டர்ல. ஸோ இது பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் மால்தீவ்ஸுக்கு. அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சுன்னா, பாரத பிரதமர் லக்ஷ்வதீப் போறாரு, ஒரு நாள் தங்குறாரு, பிக்சர்ஸ் எல்லாம் எடுக்கிறாரு. அங்க சில வேலைகள்லாம் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ஏதோ ப்ராஜெக்ட் ஏதோ சைன் பண்ண தான் போனார். ஆப்டிக்கல் ஃபைபர் பத்தி, மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் பத்தி எல்லாம் சைன் பண்றதுக்கு தான் அவர் போயிருக்காரு. இன்னொன்னு என்னன்னா, லக்ஷ்வதீப் இஸ் இன்டர்னல் பார்ட் ஆஃப் இந்தியா. நம்மளோட இன்டர்னல் பார்ட் ஆஃப் இந்தியா. இப்ப நம்ம அது ரொம்ப ப்ரிசர்வ்டா நம்ம பார்த்து வச்சிருந்தோம். இப்போ நம்ம இல்ல, நம்ம அந்த இடத்த நம்ம இன்னும் டெவலப் பண்ணோம். லக்ஷ்வதீப்பை கூட இன்னும் டெவலப் பண்ண. ஏன்னா லக்ஷ்வதீப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். நம்ம மால்தீவ்ஸ் சொல்றோம். நான் மால்தீவ்ஸை நான் என்னன்னா லைக் கம்பேர் பண்ணல. மால்தீவ்ஸும் நல்ல ஒரு அந்த ஐலாண்ட் தான். அதே மாதிரி லக்ஷ்வதீப்லும் நிறைய இருக்கு, பாக்குறதுக்கு கூட நிறைய இருக்கு. டூரிஸ்டர்ஸ் இன்க்ளூடிங் லக்ஷ்வதீப்புக்கு கூட போகணும் என்ற ஒரு இது. இவங்க மோடி இந்த ட்வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த 3 டெபுட்டி மினிஸ்டர் நான் சொன்னேன் இல்லையா, 3 டெபுட்டி மினிஸ்டர் ஒரு தப்பான ஒரு இது ட்விட்டர்ல அவங்க போட்டதுக்கு அப்புறம் டோட்டலி நம்ம நம்ம மால்தீவ்ஸே கோவப்படுற அளவுக்கு இப்ப நம்ம எங்க தான் செக் பண்ணாலும், ஃபேஸ்புக்ல செக் பண்ணாலும், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர்ல, எக்ஸ்ல கூட செக் பண்ணா கூட அவ்வளோ ட்ரெண்டிங், பைகாட் மால்தீவ்ஸ், பைகாட் மால்தீவ்ஸ். யாரும் மால்தீவ்ஸுக்கு போகாதீங்க, நான் எங்க வேணா போவேன்ப்பா, ஆனா மால்தீவ்ஸுக்கு மட்டும் போக மாட்டேன். அந்த அளவுக்கு அவங்க கொடுத்த அந்த அந்த ஒரு ரெஸ்பான்ஸ், அந்த அந்த ரியாக்ஷன் பண்ணாங்க இல்லையா, அந்த ரியாக்ஷன் அது டபுள் த ரியாக்ஷன் ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்ப நம்ம இன்னும் அதிகமா கோவப்படுற அளவுக்கு வந்துச்சு. பிளஸ் மால்தீவ்ஸ் நம்மளோட நைபர் இருக்கிறது. மால்தீவ்ஸ் நம்மளோட நைபர். அவங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் என்னதான் பிரச்சனை இருந்தா கூட, ஒரு டிசாஸ்டர் ஆனா கூட, இல்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, ஒரு இப்போ ரீசெண்டா கோவிட் வந்தப்போ கூட நம்ம தான் முதல்ல போயிட்டு ஹெல்ப் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு எக்ஸ் மினிஸ்டர் கூட என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா இஸ் அவர் எய்ட். இப்போ எப்படி யூஎஸ்ஏல நான் ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் வேணும் கூட 911 ஃபோன் பண்றாங்க இல்லையா, அதே மாதிரி மால்தீவ்ஸுக்கு அந்த 911 நம்ம தான். என்னதான் மால்தீவ்ஸுக்கு பிரச்சனை இருந்தா கூட நம்ம தான் முதல்ல போய் நிக்கிறோம். ஆனா இதுல இன்னொரு மேட்டர் என்ன இருக்குன்னா, இங்க இவ்வளவு சம்பவம் நடக்கும்போது அந்த பிரசிடென்ட் இருக்காரு இல்லையா, அவரு சைனாக்கு போயிருக்காரு சம்மிட்டுக்காக. இப்ப சைனா கீழே இருக்காரு. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இஸ் அ பப்பேட் ஆஃப்
சைனா. இப்ப அவர் என்ன சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு வந்து பிஎம் வந்துட்டு இஸ் a puppet ஆஃப் இஸ்ரேல். ஆனா ஆக்சுவலி என்னன்னா, மால்தீவ்ஸோட பிரசிடென்ட் தான் இஸ் a puppet ஆஃப் சைனா. ஸோ இது ஒரு பக்கம் நடந்துச்சா. அப்புறமா வந்து சோஷியல் மீடியால ஃபுல் ஹேட் கமெண்ட்ஸ் தான், ஃபுல் ஹேட் போஸ்ட் தான், ஃபுல் எல்லாரும் செலிபிரிட்டிஸ் லைக் அக்ஷய் குமார் இருக்கட்டும், ஸ்ரத்தா கபூர், பிவி சிந்து, இந்த மாதிரி மிகப்பெரிய சச்சின் டெண்டுல்கர் அவங்கெல்லாம் வந்து இது பத்தி ட்விட்டர்ல போடுறாங்க. இன்னும் இது பயங்கரமா ஆகுது. அப்படின்னா எப்படி போடுறாங்கன்னா, லக்ஷ்மீதீப் ஒரு நல்ல இடம், நல்ல ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த இடம். இந்த இடத்த வந்து நான் என்னோட பக்கெட் லிஸ்ட்ல நான் போட்டுக்கணும் போகிறதுக்காக. அந்த மாதிரி ஒரு நிறைய ட்வீட்ஸ் வந்து லக்ஷ்மீதீப் பத்தி அதிகமா வர ஆரம்பிச்சிச்சு. மால்தீவ்ஸ் நியூஸ் போர்ட்டல் அவங்கெல்லாம் வந்து இப்போ நியூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நியூஸ் வெப்சைட்ஸ் ஆகட்டும், நியூஸ் எல்லாம் வந்துட்டு இந்தியா வந்து ஒரு கேம்பெயினை லான்ச் பண்ணியிருக்கு. என்னன்னா மால்தீவ்ஸோட அந்த டூரிசமை நம்ம வந்து அழிக்கணும் என்ற ஒரு கேம்பெயினை வந்து இந்தியா எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு அங்க ஒரு நியூஸை கிளப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஷஹீத் ரமீஸ் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஒரு கிரேட் மூவ். த மூவ் இஸ் கிரேட். இது ஒரு கிரேட் மூவ். ஹவெவர் த ஐடியா ஆஃப் கம்பீட்டிங் வித் அஸ் இஸ் டெலியூஷன். என்னன்னா நம்ம அவங்க கூட கம்பீட் பண்றது, என்னன்னா சண்டை இல்லை, காம்பீட் பண்றது வந்து ஒரு கனவு மாதிரி அவங்களுக்கு. இதெல்லாம் நடக்காதுப்பா, நீங்க வந்து சும்மா இந்த மாதிரி தான் எங்க கிட்ட இருக்கிற அளவுக்கு உங்ககிட்ட இல்ல, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்ல. ஓகே, ஹவு கேன் தே ப்ரொவைட் த சர்வீஸ் வி ஆஃபர்? எப்படின்னா நம்ம கொடுக்குற சர்வீஸ் எல்லாம் நம்ம அப்படின்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மால்தீவ்ஸ், இப்ப நான் கொடுக்குற ஆஃபரை விட இந்தியா கொடுக்க முடியாது. அந்த அந்த ஒரு மென்டாலிட்டியில அவர் சொல்றது. ஹவு கேன் தே பி சோ கிளீன் அப்படின்னா, நம்ம வந்து அவ்வளோ அழுக்கா இருக்கிற ஒரு ஆளுங்க. இது சொல்றது என்னன்னா, ஒட்டுமொத்த இந்தியாவே இப்போ மோஸ்ட் ஆஃப் தி மால்தீவ்ஸ்ல இருக்கிற ஒரு பாப்புலேஷன் எடுத்தோம்னா, ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பேரெல்லாம் வந்து மைக்ரேட் ஆனவங்க, இங்கிருந்து அங்க போனவங்க தான். அது இன்க்ளூடிங் லக்ஷதீப். லக்ஷதீப்ல கூட நிறைய கேரளா அவங்கெல்லாம் நிறைய பேர் அங்க மைக்ரேட் ஆயிருக்காங்க. இன்க்ளூடிங் தமிழ்நாடு இருந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க, ஸ்ரீலங்கால இருந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க, கர்நாடகால இருந்து மைக்ரேட் ஆயிருக்காங்க, நிறைய பேர் மைக்ரேட் ஆயிருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ நம்ம வந்து எங்கேயாச்சும் இவ்வளவு நேரம் பேசிட்டு ரெக்கார்ட் ஆகுதா? ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நம்ம எங்கேயாச்சும் போனோம்னா நம்ம வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஒரு ட்ரெயின் புக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃப்ளைட் புக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு ஹோட்டல் புக் பண்ணுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் வந்து நம்ம தேர்ட் பார்ட்டி யூஸ் பண்ணுறோமா? அந்த தேர்ட் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேக் மை ட்ரிப்பாக இருக்கட்டும், ஈஸ் மை ட்ரிப், எக்ஸிகோ, அந்த மாதிரி எல்லாம் சில வெப்சைட்ஸுங்க இருக்கு. இதில் இவ்வளோ இப்போ அங்கே ஆரம்பிச்சு விட்டாங்க இல்லையா, அதை ஆரம்பிச்சு விட்ட உடனே ஈஸ் மை ட்ரிப் அவங்க வந்து டோட்டல் அவங்களோட ஃப்ளைட் புக்கிங்ஸ், ஹோட்டல் புக்கிங்ஸ் எல்லாமே வந்துட்டு கேன்சல் பண்ணிட்டாங்க. இது அவங்க கேட்டதுக்கு அப்புறம் ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டோமேடா, நம்ம இந்த லெவலுக்கெல்லாம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டூரிஸ்ட் வந்துட்டு இந்தியாவிலேருந்து தான் போகிறது மால்தீவ்ஸுக்கு. எக்ஸாம்பிள் என்னன்னா, யாருக்கோ கல்யாணம் ஆயிடுச்சு, ஹனிமூன் போனால் கூட மால்தீவ்ஸ். ஏன்னா அந்த அவங்க அது பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு, அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு, இல்லைன்னு இல்லை. அதே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம கிட்டே இருக்கு, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் ஆக்சுவலி சொல்லணும்னா. ப்ளஸ் கவர்மெண்ட்டும் அந்த இனிஷியேட்டிவ் எடுக்கணும். இப்போ லக்ஷ்வதீப் இப்போ சொல்ற மாதிரி அது கவர்மெண்ட் வந்து இனிஷியேட்டிவ் எடுத்துட்டு கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணாதான் நம்ம இந்த மாதிரி எல்லாம் வார்த்தையெல்லாம் கேட்க மாட்டோம். ஆனா இது இந்த மாதிரி எல்லாம் நிகழ்வு, இந்த ஈஸ் மை ட்ரிப் எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க வந்து எக்ஸ்ட்ரா இன்னொரு பேக்கேஜ் எல்லாம் ரிலீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லக்ஷ்வதீப் போறவங்களுக்கு இந்த பேக்கேஜ் ஆஃபர், மேக் மை ட்ரிப் கூட ஆஃபர். அப்போ நிறைய புக்கிங்ஸ் வந்து லக்ஷ்வதீப்புக்கு போக ஆரம்பிச்சிச்சு. இதெல்லாம் பண்ணிருந்து ஏன்? ப்ளஸ் இன்னொரு விஷயம் வந்து நான் சொல்லணும் இந்த வீடியோவில். இப்போ நான் சொன்ன மாதிரி பிரசிடென்ட் மால்தீவ் பிரசிடென்ட் என்ன, அவங்க வந்து 2020 நவம்பர் 2023 வந்து அவங்க வந்து பிரசிடென்ட் ஆகுறாங்க. பிரசிடென்ட் ஆனதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவோட ப்ரெசன்ஸ் வந்து மால்தீவ்ஸை விட்டு வெளியே போகணும். அப்படின்னா இந்தியாவோட மிலிட்ரி குரூப்ஸ் வந்துட்டு மால்தீவ்ஸ் விட்டு வெளியே போனோம். நம்ம இந்தியாவோட மிலிட்ரி குரூப்ஸ் எல்லாம் அங்கே இருக்காங்க. எதுக்குன்னா ஒரு மெடிக்கல் சப்போர்ட்டாக இருக்கட்டும், ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா நம்மளோட மிலிட்ரி சப்போர்ட் அங்கே இருக்கும் எப்பவுமே. இது வந்து இல்லை, இருக்கக்கூடாதுன்னு அவர் வந்து ஒரு வாட்டி கூட ஒரு கேம்பெயின் கூட பண்ணாரு, ஒரு ப்ரொட்டஸ்ட்டோ ஒரு போராட்டம்னு நினச்சிக்கலாம். அது கூட பண்ண என்னன்னா, இந்தியா வெளியே போனோம், மால்தீவ்ஸ் விட்டு வெளியே போனோம்.
அந்த மாதிரி ஒரு தாட்ல வந்துட்டாரு. எதுக்கு என்னன்னு தெரியல. பிளஸ் இதுல வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் கூட இருக்கு நம்மளுக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட வந்து சைனா வந்து எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், இப்போ மால்தீவ்ஸ், அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. பிளஸ் பாகிஸ்தான் கூட அங்கதான், அங்க பார்டர்ல நேபாள் அந்த பக்கம்லாம் கூட அவங்க ட்ரை பண்றாங்க. அந்த பார்டர் இஷ்யூஸ் கூட போயின்னு இருக்கு. ஸோ இது ஒரு டிஸ்அட்வான்டேஜஸ் தான். இது எவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்து ஒரு பொலிட்டிக்கல் மூவா எப்படி இதை வந்து கிளாரிஃபை பண்ணி இது சால்வ் பண்ணுவாங்களோ தெரில. ஆனால் ஆஸ் soon as பாசிபிள் இது வந்து இவங்க சால்வ் பண்ணால் நல்லது. ப்ளஸ் இப்ராஹிம் முகமது அவங்க வந்து இஸ் அ ஃபாரின் மினிஸ்டர், எக்ஸ் ஃபார்மர் ஃபாரின் மினிஸ்டர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஐ கண்டம் த யூஸ் ஆஃப் ஹேட்ஃபுல் லாங்குவேஜ் அகேன்ஸ்ட் இந்தியா பை மால்டீவியன் கவர்மெண்ட் officials on social media. India has always been a good friend to Maldives, and we must not allow such cautious remarks to negatively impact the age-old friendship between our two countries. அப்படின்னா என்னன்னா, இது வந்து நாங்கள் வந்து தப்பு பண்ணிட்டோம், இந்த மாதிரி எல்லாம் நாங்கள் வார்த்தை விடக்கூடாதுன்னுச்சு. எஸ்பெஷலி நான் இந்த கவர்மெண்ட் இப்போ இருக்கிற கவர்மெண்ட் தான் இது பண்ணியிருக்கிறது. இது வந்து எப்படின்னா ஒரு நெகட்டிவ் இம்பேக்ட் வரும் இந்தியாவுக்கும் மால்தீவ்ஸுக்கும். இது பண்ணக்கூடாது. ஒரு நட்பு ரீதியாக நிறைய ஹெல்ப் நம்மளுக்கு இருக்கு. இப்படி நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் நம்ம பண்ணோம்னா நம்மளுக்கு தான் அடி. அப்படின்னா மால்தீவ்ஸுக்கு தான் இது அடி. ஒரு எக்கனாமிக்கலாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் அடியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, நம்ம ஒரு வார்த்தையை விடணும்னா கூட கொஞ்சம் ஜாக்கிரதையா விடணும். எஸ்பெஷலி இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உயரத்துல இருக்கிற ஒரு லைக் ஒரு மினிஸ்டர்ஸா இருக்கட்டும், அவங்கெல்லாம் வந்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் விடும்போது கொஞ்சம் யோசிச்சு விடணும். ஏன்னா ஏதாச்சும் தப்பா நம்ம ஏதாவது சொல்லிட்டோம்னா அதுக்கு எதிர்வினையா வந்து வேற ஏதாச்சும் ஒன்று வரும். அதுதான் இப்போ மால்தீவ்ஸுக்கு நடந்திருக்கு. அண்ட் ஹோப் இது வந்து சீக்கிரமா சால்வ் ஆகும். இன்க்ளூடிங் மால்தீவ்ஸ்லேருந்து இன்க்ளூடிங் அந்த மால்தீவ்ஸ் கவர்மெண்ட்ல வந்து அந்த யார் அந்த 3 பேர் அந்த கமெண்ட்ஸ் வச்சாங்களோ அவங்கள வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்க்ளூடிங் அது வந்து ஃபார்வர்டாக கேரி ஆன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மால்தீவ்ஸ் கவர்மெண்ட் சொல்கிறாங்க. இன்க்ளூடிங் மால்தீவ்ஸில் இருக்கிறவங்களே அது வந்து எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களே அந்த கவர்மெண்ட்டை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த லெவலுக்கு வந்திருக்கு. ஸோ இது வந்து கூடிய சீக்கிரம் சால்வ் ஆகும்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம வந்து அண்ட் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாபிக் பத்தி பேசணும்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலை லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா. அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை வந்து நான் அடுத்த வீடியோல வந்து மீட் பண்றேன். அதுவரை சாயோனாரா, டாடா.